கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு புதிய மாதத்திலே நம்ம வந்திருக்கிறோம். கடந்த 4 மாதத்தையும் தேவன் அழகாய் நடத்தினார். இந்த புதிய மாதம் மே மாதத்தில் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் நீ நானும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளைங்க, அதை விசுவாசிங்க, நம்புங்க. ஆண்டவர் நிச்சயம் அந்த வார்த்தையிலே உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து நடத்துவார். யோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் யோபு சொல்றார் பாருங்க, உம்முடைய கூடாரம் சமாதானத்திற்கு காண்பேன், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கிற பொழுது குறைவே காண மாட்டேன். அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உம்முடைய கூடாரம், இந்த நிகழ்ச்சி பார்க்கிற தெய்வ பிள்ளைங்க ஒவ்வொருடைய கூடாரத்தில் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எதுக்கு இந்த வாழ்க்கை என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த மே மாசத்துல இந்த சத்தத்தை யார் கேட்கிறீங்களோ, இந்த வார்த்தை யார் கேட்கிறீங்களோ, ஐயோ நான் எப்படி இந்த மாதம் நடத்த போகிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் அன்பு மகனே மகளே, நீ சமாதானத்தோடு இருக்க நீ காண்பேன். உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். அது மாத்திரம் இல்லை, குறையெல்லாம் விசாரிக்கும் பொழுது நீங்கள் காண மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் குறைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நிறைவாக்க போகிறார். சந்தோஷத்தோட சமாதானத்தோட உங்களை நடத்த போகிறார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் அன்பு தெய்வ பிள்ளையே, உங்கள் கூடாரத்தில் சமாதானத்தோடு இருக்க காண்பேன், உங்கள் வாசஸ்தலத்தில் விசாரிக்கிற பொழுது குறைவே காண மாட்டேன். அந்த நிறைவானவர் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ள நிறைவானவர் இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ள ஜெபம் இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ள துதி இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ள வேத தியானம் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாரா. அதிலே யோபு 25:2 சொல்றார் பாருங்க. ஆமென். அவர் அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். அவர் உங்களுக்கு சமாதானத்தை அவர் உண்டாக்குகிறாராம். ஆமென். அதனால இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க, நம்புங்க. இந்த மே மாதம் முழுவதும் அழகாய் உங்களை நடத்தி, உங்கள் குடும்பத்தை நடத்தி சமாதானமாய் நடத்துவார். அல்லேலூயா. அதனால இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க.